சோழர், முகலாயர், பல்லவர், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் 100 ஆண்டுகளையும் கடந்து நிமிர்ந்து நிற்பது போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் புதிய தொழில்நுட்பங்களுடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் உட்பட பல்வேறு துறை கட்டிடங்கள் 100 ஆண்டுகள் வரலாறு பேசும் என பொதுப்பணித்துறை சார்பில் உதகையில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அலுவலர்களுக்கான கட்டப்பட்ட குடியிருப்புகள் திறப்பு விழாவில் தமிழ்நாடு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுதுறை முகங்கள் அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி அருகே பொதுப்பணித்துறை சார்பில் அரசு அலுவலருக்கான சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு கட்டிடத்தை தமிழ்நாடு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுதுறைமுகங்கள் அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா ஆகியோர் திறந்து வைத்து அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்புக்கான சாவியை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா, குன்னூர் பகுதியில் மாற்று சாலைகள் வழங்கியது போல் உதகைக்கு 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் வழங்க உள்ளதாக கூறியவர், உதகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர் ஏவா வேலு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பதவியேற்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அவர் தலை நிமிர்ந்த போது தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து உள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஆயக்கலைகள் 62 என்பார்கள். அதில் சமையல் கலை, மருத்துவக்கலை, கட்டிடக்கலையும் அந்த ஆயக்கலைகளில் ஒன்று என்றும், பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடங்கள் அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்துள்ளதாகவும், சோழர், முகலாயர், பல்லவர், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் 100 ஆண்டுகளையும் கடந்து நிமிர்ந்து நிற்பது போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் உட்பட பல்வேறு துறை கட்டிடங்கள் 100 ஆண்டுகள் வரலாறு பேசும் என்றார். மேலும் அரசு துறை இயங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்து வரும் அரசு துறை அலுவலர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாக மு. ஸ்டாலின் தலைமையில் அமைந்துள்ள திராவிட மாடல் அரசு இயங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர். கணேசன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் மு. ஸ்டாலின் அவர்கள் கட்டியிருக்கிற சென்னையினுடைய தலைநகரில் அண்ணன் கலைஞருக்கு கட்டிருக்கிற நினைவிடம் என்பது 1000 ஆண்டு காலம் தாண்டி பெயர் சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான இன்றைக்கு இருக்கிற நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள். நான் ஏன் அந்த பத்திரிகை நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு விரிவாக சொல்வதற்கு காரணம், அவரவர்கள் ஆட்சி காலத்தில், மௌரியர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட கலைகள் மௌரியர் கட்டிடக்கலை, பல்லவர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட கலைகளுக்கெல்லாம் பல்லவர் கட்டிடக்கலை, சோழர்கள் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டதெல்லாம் சோழர்களுடைய கட்டடக்கலை, பிரிட்டிஷ்காரர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டதெல்லாம் பிரிட்டிஷ்காரர் கட்டடக்கலை, முகலாயர்கள் கட்ட இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மு. ஸ்டாலின் கட்டுகிற இந்த கட்டடக்கலைக்கு பேர் மு. ஸ்டாலின் கட்டடக்கலை என்று வருங்காலம் சொன்னால்தான் இது சிறப்பாக அமைய முடியும். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆட்சியில பல்வேறு நிலையில அரசனுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அரசு செய்து என்று சொன்னால் அதற்கு பாலமாக இருந்து பணியாற்றுபவர்கள் அரசு அலுவலர்கள். எனவே